இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், முன்னணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சட்டப்பேரவையிலே பேசுவதற்கு முன்பாக தலைவர் அவர்கள் எனக்கு வழிகாட்டல் செய்து என்னென்ன பேச வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு உரையிலும் வெல்க தமிழ் ஈழம் என்கின்ற முழக்கம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். இந்த நேரத்தில் தமிழின படுகொலை இந்த நாளில் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் சட்டப்பேரவையில் பேசுகின்ற அந்த உரை ஏதோ நானே பேசியது போன்று எல்லோரும் தொலைபேசியில் பாராட்டுகிறார்கள். ஆனால் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்னதை போல எல்லா புகழும் இந்த உள்ளடக்கம் அத்தனையும் நம்முடைய தலைவர் அவர்கள்தான். இன்றைக்கு இந்த விடுதலை புலிகள் ஆதரவு களத்திலே, தமிழீழ விடுதலை களத்திலே சமரசம் இல்லாமல் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். நம்முடைய மரியாதைக்குரிய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனன் அவர்கள் பேசும்பொழுது இருக்கின்ற ஒற்றை சிறுத்தை ஒரு புலியாக இருக்கின்றது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற ஈழ விடுதலை இந்த கருத்தியல் முன்னெடுக்கப்படுகிறது என்கின்ற செய்தியை இங்கே சொன்னார்கள். நாளை அவர் களத்திலே கட்டுநாயகா விமானத்தளத்தில் இறங்கும் பொழுது கைது செய்யப்படலாம் என்கின்ற செய்தியையும் சொன்னார்கள். விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள் ஒருபோதும் இந்த களத்திற்கு அரச பயங்கரவாதத்திற்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் சிறுத்தைகளும் இங்கே இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனன் அவர்களும். இன்றைக்கு மேலகு பிரபாகரன் அவருடைய படம், புலிகளுடைய படங்கள், சேரலாதனுடைய படம், பொட்டம்மானுடைய படம், கடல் புலி தளபதி சுசேவருடைய படம், பிரிகேடியர் சுபத்தமிழ்ச்செல்வன் அவருடைய படம், அத்தனை படங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே எப்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட இயக்கம். தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் அந்த இயக்கத்தை ஆதரித்து எந்த சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கின்றோம். நீ முடிந்தால் கைது செய்துபார் அல்லது விடுதலை சிறுத்தைகளை தடை செய்துபார் என்கின்ற அளவிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நம்ம எல்லாம் இன்றைக்கு வளர்த்தெடுக்க வருகிறார்கள். இது இன்றைக்கு புதிதான செய்தி அல்ல. 2002 விடுதலை புலிகள் அமைப்பு இங்கே தடை செய்யப்பட்ட போது அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஒவ்வொருவராக பொடா சட்டத்திலே கைது செய்தார்கள். ஐயா நெடுமாறன் அவர்கள், வைகோ அவர்கள், சுப வீரபாண்டியன் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக கைது செய்தார்கள். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார்கள், விடுதலை புலிகள் குறித்தோ தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்தோ பேசினால் அத்தனை பேர் மீதும் பொடா சட்டம் ஏவப்படும் என்று சொன்ன வேளையிலே நான் விடுதலை புலிகளை தொடர்ந்து ஆதரிப்பேன், மேலகு பிரபாகரனை ஆதரிப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். இன்றைக்கு ஏதோ 2009க்கு பிறகு விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு, விடுதலை புலிகள் அங்கே அழிக்கப்பட்ட பிறகு, மேலகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு இன்றைக்கு யாரெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் பொடா சட்டம் பாய்ந்தாலும் நான் என்னுடைய களத்திலே உறுதியாக நின்று தமிழினத்துடைய தேசிய தலைவர் மேலகு பிரபாகரன் அவர்களை ஆதரிப்பேன், என்னை கைது செய்துவார், பொடா சட்டத்திலே கைது செய்துவார் என்று துணிச்சலோகு ஜெயலலிதா அம்மையாரை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும். எத்தனை ஆணவத்தோடு எத்தனை மிக மோசமான சட்டத்தின் மூலமாக கைது செய்தார்கள். அதை கண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் அஞ்சாமல் அன்றைக்கு 2002 வன்னியிலே நின்ற நம்முடைய மேலகு பிரபாகரன் அவர்கள் வன்னிக்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்த போது இத்தனை பொடா சட்டத்திலே கைது செய்து கொண்டிருக்கிற அந்த சூழலிலும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள்
புலியின் குகைக்கே சென்றவர்தான் என்பதை இங்க இருக்கின்ற இளைய தலைவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. இன்னைக்கு புதிய புதிய இளைஞர்கள் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். விடுதலை புலிகள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினார்கள். குழந்தைகளை கடத்துகிறார்கள், குழந்தைகளை ராணுவத்தில் பயன்படுத்துகிறார்கள், போர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று அத்தனை அவதூறுகளும் ஒரு விடுதலை இயக்கத்திற்கு ஏற்பட்டது. அதே அவதூறுகளை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மீதும் அந்த அவதூறை பரப்புகிறார்கள். தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும், என்ன பேசினாலும், என்ன செயல்பட்டாலும் அது மீதான களங்கத்தை கற்பிக்கின்ற அற்பர்கள், தற்கொலைகள் இங்கே இருக்கிறார்கள். என் நன்றாக தெரியும். தலைவர் அவர்கள் யுத்த களத்தில் இருந்த பொழுது இங்கே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் என்ன பாடுபட்டார், உண்ணாவிரதம் எப்படி இருந்தார், அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து களமாடி வந்த விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு தமிழ் தேசிய கருத்தியலை இன்றைக்கு கணன்று கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் அது நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். தமிழ் தேசிய கருத்தியல் அதுவும் ஐடியாலஜிக்கலா சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களோடு சாதி ஒழிப்பின் தமிழ் தேசிய அரசியலையும் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். காலம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தலைவர் அவர்கள் தான் தமிழ் தேசிய களத்திலே உண்மையாக இருக்கக்கூடியவர். விடுதலை புலிகளுடைய கருத்தியலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியிலே கடைசி சேரியில் இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். யாரெல்லாம் இன்றைக்கு அவதூறு பேசுகிறார்கள். இன்னைக்கு எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள், சான்றிதழ் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எவனும் இங்கே சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈழத்திலிருந்து வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதை போன்ற புலி என்றால் இன்றைக்கு சிறுத்தைகள் தான் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த களம் நமக்கான களம். எவனும் நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த களத்திலே நாம் தொடர்ந்து களமாடுவோம். தமிழின விடுதலை நாம் முன்னெடுப்போம். தமிழின விடுதலை அந்த அரசியலை சிறுத்தைகள் நாங்கள் முன்னெடுப்பதற்கு எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவனுடைய தலைமையிலே நாம் தொடர்ந்து களமாடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே என்ன விதமான அரசியலை நாம் முன்னெடுப்பது, யாரை ஆதரிப்பது, யாருடைய அரசியலை நாம் இங்கே முதன்மையாக கொள்வது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வழிகாட்டி வருகிறார்கள். எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் அந்த அவதூறுகளை முறியடித்துவிட்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டிலே உரிமைகளையும் தேசிய இனங்களுடைய அடையாளங்களையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.